videos. Thanks for like and subscribe my videos. Then I am going to part 2, how to write journal in proper way. So, then this is the question. Part 2, how to write journals and third chapter plus one accountancy. First question. Given the question, 1 January 2020, this is date, Saravana started the business with rupees 1 lakh. அப்படின்னு சொல்லியிருக்காரு. So, சரவணா அவரோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அந்த பிசினஸ்க்காக அவர் 1 lakh கொடுத்திருக்காரு. இதுதான் கொஸ்டினோட வே. அப்போ இதை வச்சு நாம எப்படி நரேஷன் எழுதுறதுன்னா, நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, அப்படியே மக்கப் பண்ணிட்டு நரேஷனும் சரி ஜேர்னலும் சரி ஜேர்னலை அப்படியே மக்கப் பண்ணிட்டு அந்த டிரான்சாக்ஷனை எழுதுறாங்க. சோ மக்கப் பண்ணிட்டு எப்பவுமே எழுதாதீங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி என்னோட ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். சோ பார்ட் 1 வீடியோல கோல்டன் ரூல்ஸ் பத்தி சொல்லியிருக்கேன். இந்த சரவணா எந்த பர்சனல் அஃபெக்ட் ஆகுமா, ரியல் அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிற விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ அப்ப நம்ம முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கோல்டன் ரூல்ல அப்ளிகேபிள் பண்ணணும். என்ன மாதிரி அப்ளிகேபிள் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க என்னென்ன அக்கௌண்ட் அப்பியர் ஆகுது அப்படிங்கறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன அப்பியர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரவணா அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டும் அண்ட் கேஷா 1 lakh அவர் பிசினஸ்க்கு தராரு, அமௌண்டா தராரு. அதனால அது கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிற 2 அக்கௌண்ட் நம்மளுக்கு இங்க கிளாரிஃபை ஆகுது. ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சோ சரவணா அக்கௌண்ட் கேஷ் அக்கௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா இது எந்த இதுல அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். இது சரவணா அப்படிங்கறத நேம் தான் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். பர்சனல் அப்படின்னாவே நேம்ஸ் அஃபெக்ட் ஆகுது பர்சனல் அக்கௌண்ட். அப்போ சரவணாங்கிற நேம் பர்சனல் அக்கௌண்ட்ல அஃபெக்ட் ஆகுது. தென் அனதர் அக்கௌண்ட் கேஷ் அக்கௌண்ட். கேஷ் இன்டான்ஜிபிள் ஆர் இன்டான்ஜிபிள்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? சோ அந்த மாதிரி அசெட் எல்லாம் ரியல் அக்கௌண்ட்ல ஓபன் ஆகும்னு சொல்லியிருக்கேன். சோ சரவணா பர்சனல் அக்கௌண்ட்ல என்ன மாதிரியான ரூல் அப்ளிகேபிள் பாத்தீங்கன்னா, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். சோ ரியல் அக்கௌண்ட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். சரி, இதுல என்ன புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சரவணா பிசினஸ்க்கு கொடுக்கிறாரா இல்ல அவரு பிசினஸ்ல இருந்து வாங்கிக்கிறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு ரிசீவ் பண்ணல, கிவர், கிரெடிட் த கிவர். சோ அவர் கொடுக்கிறாரு, அதனால சரவணா அக்கௌண்ட் அப்படின்னு கிரெடிட் த கிவர் அப்படின்னு நம்ம ரவுண்ட் அப் பண்ணிக்கிறோம். தென் கேஷ் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் பிசினஸ்க்கு உள்ள வருதா இல்ல பிசினஸ் விட்டு வெளியே போகுதா அப்படின்னு பார்க்கும்போது அவரோட பிசினஸ்க்கு கம்பெனிக்கு தான் அந்த கேஷ் உள்ள வருது. சோ டெபிட் வாட் கம்ஸ் இன். சோ ஆல்ரெடி ரெண்டுத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தென் எப்பவுமே அக்கௌண்டன்சி நோட்டு யூஸ் பண்ணி தான் நீங்க இந்த டிரான்சாக்ஷன்லாம் எழுதணும். அப்பதான் அது ரொம்ப கரெக்டா இருக்கும், நல்ல சூட்டபிளாவும் இருக்கும். சோ அப்படி பண்ணும்போது இந்த அக்கௌண்டன்சி நோட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரூல்டா இந்த மாதிரியான காலம்ஸோட தான் உங்களுக்கு இருக்கும். சோ நாம இங்க எழுத போறதுக்கு பேர் டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. அந்த டிரான்சாக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பேரு நரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஆஸ் பர் த கொஸ்டின் டேட், அங்க கொஸ்டின்ல என்ன டேட் கொடுத்திருக்கோ அதை நீங்க இங்க கொண்டு போட்டுருங்க 1/1/20 அப்படின்னு. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் லைன், இப்போ நம்மளுக்கு எப்பவுமே டிரான்சாக்ஷன்ங்கிறத 2 லைன்ல தான் கவர் ஆகும். 2 லைன் தான் டிரான்சாக்ஷன். அப்ப அந்த 2 லைன்ல ஃபர்ஸ்ட் லைன் எப்பவுமே டெபிட். எப்பவுமே ஆஸ் பர் அக்கௌண்டிங் ரூல் ஃபர்ஸ்ட் லைன் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெபிட் தான் வரும். டெபிட். அப்போ நம்ம என்ன செய்வோம்னா, ஃபர்ஸ்ட் இங்க எது டெபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரவணாவா கேஷான்னு சொல்லும்போது கேஷ் தான் இருக்கு. சோ அதனால கேஷ் அக்கௌண்ட் டெட்டார். டெபிட்டார்னு நிறைய பேர் ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க, பண்ணாதீங்க. டெட்டார், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு சொல்லிட்டு 2 யாரு இங்க கிரெடிட் சரவணாஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் அப்படின்னு வந்திருக்கு. சோ இங்க நம்ம நரேஷன் எழுத போறோம். என்ன மாதிரியான நரேஷன் எழுதுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த 2 எழுதிருக்கோம். கேஷ் அக்கௌண்ட் டு சரவணாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் சொல்றோம் இல்லையா? அதுக்கு பேரு நாம என்ன சொல்றோம்னா டிரான்சாக்ஷன் சொல்றோம். அந்த டிரான்சாக்ஷனை பிரீஃபா இங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படி என்னமா எக்ஸ்பிளைன் பண்றோம்னா அதுக்கு பேரு நரேஷன் சொல்றோம். அந்த நரேஷனுக்கு ஸ்டார்டிங் லெட்டர் என்ன போடலாம், அப்படி வேர்டு போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீயிங் போடலாம், ஃபார் போடலாம், தி போடலாம். பட் பீயிங்ன்றதுதான் இன் ஆர் சப்ஜெக்ட் சூட்டபிள் வேர்ட்ஸ். சோ அது மட்டும் நீங்க பீயிங், நம்மளுக்கு அக்கௌண்டன்சினாக்கா கம்பெனியா இருந்தா என்ன வேணா போட்டுக்கலாம். பட் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் a suitable word being. So being amount invested in the business அப்படிங்கறத இந்த கொஸ்டின் எடுத்து இங்க எழுதினா கூட போதுமானது, உங்களுக்கு மார்க் வரும். இந்த அமௌண்ட்டை இங்க டெபிட் அண்ட் கிரெடிட் அப்படிங்கறதுல ஃபில் அப் பண்ணிடுங்க. திஸ் இஸ் வே ஆஃப் ரைட் த
journal entries. Okay, then I move to next question. Then next question, move. Question number 2. Given the question 1/3/2020 received cash from Bolan 25,000. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலன் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதாவது சரணா தான் வந்து இது வந்து சரணாவோட கம்பெனி, இது சரணாவுடைய ஜேர்னல். சோ இந்த சரணாவோட கம்பெனில என்ன மாதிரியான டிரான்சாக்சன் நடக்குது அப்படிங்கறத தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். சோ அப்ப இந்த சரணாஸ் கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் பாலன். பாலன் கிட்ட இருந்து ₹25,000 ஃப்ரம் பாலன்னா பாலன் கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம். சோ அப்ப அதுக்கு என்ன மாதிரியான கோல்டன் ரூல் அப்ளை ஆகும்? பாலன் அக்கௌண்ட் அண்ட் அனதர் அக்கௌண்ட் கேஷ் அக்கௌண்ட். இப்ப பாலன் அக்கௌண்ட்ங்கிறது பர்சனல், கேஷ் அக்கௌண்ட்ங்கிறது ரியல். சோ லாஸ்ட் क्वेश्चन பார்த்தோம். சேம் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர் அண்ட் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்படி வரும்போது தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நாம இது ஆஸ் பர் த क्वेश्चन then as per the question date 1/3/2020 இந்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்கோம் அதே வந்து அங்க எழுதிருங்க. அதே மாதிரி நான் என்ன சொன்னேன் முதல் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா then இங்க என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலன் கிரெடிட் த கிவர். சோ பாலன் ஆல்ரெடி கிரெடிட் ஆயிடுறாரு. சோ நம்ம கிரெடிட்ல போட்டுறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்போ ஆட்டோமேட்டிக்கா கம்ஸ் டு cash account. ஏன்னா cash எங்க இருக்கு? debit what comes in இருக்கு. So cash account. So entry transaction cash account to balance account being cash received from Bolan as per the question. இந்த question தூக்கி இங்க எழுதிடுங்க. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. That is called narration. Then second question. What is the third question. What is the third question? Moving the third question. 7/7/2020 paid cash to Perumal 37,000. Third question என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா first question. This question follows 7/7/2020 paid cash to Perumal 37,000. So இந்த third questionல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா first question என்ன சொன்னாங்க? சரவணா started the business capital 1 lakh வச்சு ஒரு சரவணாங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாரு. அடுத்த கொஸ்டின்ல ரிசீவ் பண்றாரு பாலன் கிட்ட இருந்து. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா பெருமாள் அப்படின்றவருக்கு பே பண்றாரு, 37,000 பே பண்றாரு. அப்ப என்ன மாதிரியான கோல்டன் ரூல் அப்ளிகேபிள் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமாள் அப்படிங்கிறவரும் கேஷ் அப்படிங்கிறதும் ரெண்டு டிரான்சாக்சன் நடந்திருக்கு. பெருமாள் பர்சனல்ல வரும், கேஷ் ரியல்ல வரும். தட் இஸ் நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வீடியோல சொல்லியிருக்கேன். பார்ட் 1 வீடியோ பாருங்க. So, for Perumal account, personal account, debit the receiver, credit the giver. Cash account, real. Debit what comes in, credit what goes out. Perumal personal account, cash real account. Perumal golden rule by debit the receiver, credit the giver. Cash real, debit what comes in, credit what goes out. சோ இங்க நாம என்ன பண்றாங்கன்னா பெருமாளுக்கு சரவணன் அக்கௌண்ட்ல இருந்து கொடுக்கறாரு. சோ இங்க பெருமாள் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாரு. சோ டெபிட் த ரிசீவர், தென் ஆட்டோமேட்டிக்கலி கேஷ் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அதாவது இங்க என்ன ஆகுது அப்படின்னா கம்பெனி விட்டு கேஷ் வெளியே போயிடுது. ஏன்னா பெருமாள் வாங்கிட்டு போயிடுறாரு, அதனால கேஷ் வெளியே போயிடுது. சோ இந்த டிரான்சாக்சன் எப்படி வரும்னா ஆஸ் பர் த क्वेश्चन டேட் given that. சோ அந்த டேட்டை எழுதிருங்க. put the date here. சோ ஃபர்ஸ்ட் டெபிட் தான் வரணும் அப்படின்னு சொல்லிருக்கேன். அதனால பெருமாள் அக்கௌண்ட் டெட்டார் இந்த எட்ஜ்ல தான் இந்த டெபிட் அப்படிங்கறத நீங்க போடணும். இந்த 2ங்கிறது வரணும். மேல வந்து பைன்னு ஒரு அசம்ஷன், பட் பைங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனா வந்து பை தான் சொல்லுவாங்க. இது பை, இது 2. ஆனா இங்க பைங்கிறத நம்ம எழுத வேண்டாம். சோ பெருமாள் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அந்த அமௌண்ட் தூக்கி 37,000 போட்டுருங்க. பீயிங் கேஷ் பெய்ட் டு பெருமாள் கொஸ்டின்ல என்ன இருக்கும் அப்படியே எழுதிடுங்க. தென் நெக்ஸ்ட் பார்ட் 3 வீடியோல இன்னொரு 3 ஜர்னல்ஸ் சொல்லித்தரேன். வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. Hi, I am Dr. Mohana. Everybody, good morning, student. I put past 2 videos, part 1 and part 2 அப்படிங்கிற ஒரு 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். part 1ல golden rules, part 2ல எப்படி ஜேர்னல் எழுதுறது அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். அதோட கண்டினியூஸ் 4th question, ஒரு 3 questions அதுக்கு நான் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ 4th question போறோம். Then this question explain
7/2/2020 bought goods for cash rupees 80,000. Bought otherwise called purchase. Purchase பண்றாங்க 80,000 rupeesக்கு purchase பண்றாங்க. So அந்த கம்பெனி சரவணாஸ் கம்பெனி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். So சரவணாஸ் கம்பெனி வந்து 80,000 rupeesக்கு goods பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அது என்னென்ன மாதிரியான கோல்டன் ரூல்ஸ் அப்ளிகேபிள் ஆயிருக்கு அப்படின்னு ஃபைண்ட் பண்ணோம்னா bought otherwise called purchase. So purchase கேஷா பண்ணிருக்கிறது 80,000. So cash. So ரெண்டுமே ரியல் அக்கௌண்ட்ல அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன். இதை பாக்குறவங்க தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு அப்புறம் இதை பாருங்க. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ரியல் அண்ட் கேஷ் அக்கௌண்ட் ரியல். ஸோ ரியல் அக்கௌண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே பர்ச்சேஸ்க்கும் கேஷ்க்கும் டெபிட் வாட் கம்ஸ் இன் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அதே ரூல் தான் ரெண்டுக்குமே கோல்டன் ரூல். ஸோ இதுல எப்படி இந்த டிரான்சாக்ஷனை நம்ம வந்து நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு பேரு டிரான்சாக்ஷன். இங்க என்ன நடக்குதோ இங்க டிரான்சாக்ஷன் நடக்குதோ அந்த டிரான்சாக்ஷனை இங்க நாம எக்ஸ்பிளைன் பண்றோம். அது என்ன டிரான்சாக்ஷன் பண்றோம்ன்றதை இங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பேரு நரேஷன். இதை டிரான்சாக்ஷன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இங்க என்ன டேட் போட்டிருக்கோ அந்த டேட்டை கொண்டு போய் இங்க அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு இங்க என்ன சொல்லியிருக்கு டெபிட். டெபிட் என்ன bought goods for cash. bought goods for cash. அப்ப பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்கன்னா கம்பெனிக்கு உள்ள வருது. சோ கம்பெனிக்கு உள்ள வரும்போது பர்ச்சேஸ் கூட்ஸ் உள்ள வருது கம்பெனிக்கு. சோ டெபிட் வாட் கம்ஸ் இன் கேஷ். கேஷ் கம்பெனி விட்டு வெளியே போகுது. கிரெடிட் வாட் கோஸ் அவுட். சோ அப்போ ஃபர்ஸ்ட் டெபிட் தான் வரணும்னு சொல்லியிருக்கேன். அதனால பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட். நரேஷன் வந்து அப்படியே கொஸ்டின் எடுத்து எழுதிருங்க. பீயிங் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு எழுதிருங்க. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். மூவிங் த நெக்ஸ்ட் கொஸ்டின். Then next fifth question. I am moving the fifth question. 10/3/2020 cash sales. ஏன் இங்க வந்து லாஸ்ட் இது பாத்தீங்கன்னா கேஷ் பர்ச்சேஸ் கேஷ் சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய இதுல என்ன இருக்கும்னா கிரெடிட் சேல்ஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னு இருக்கும். சோ அத உங்களுக்கு கிரெடிட்டும் கேஷும் எப்படின்னு உங்களுக்கு அனாலிசிஸ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ கேஷ் சேல்ஸ் 90,000. இப்ப இதுக்கு எப்படி என்ட்ரி எழுதுவீங்க? இது என்ன டிரான்சாக்ஷன் சொல்றோம் இல்லையா? இதுக்கு பேரு ஜேர்னல் என்ட்ரின்னு கூட சொல்லலாம். இதுக்கு என்ன சொல்லலாம்? ஜேர்னல் என்ட்ரின்னு சொல்லலாம். இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி எழுத போறீங்க அப்படின்னா இதுக்கும் அதே மாதிரியான கோல்டன் ரூலை அப்ளை பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி இங்க என்னென்ன மாதிரியான இது டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு கோல்டன் ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஷ் இருக்கு சேல்ஸ் இருக்கு. சோ கேஷ் சேல்ஸ் அக்கௌண்ட் ரெண்டுமே ரியல்ல தான் அப்ளிகேபிள் ஆகும். சோ டெபிட் வாட் கம்ஸ் இன் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். சோ ரெண்டுத்துக்குமே அதே மாதிரியான ரூல்ஸ் தான். சோ இங்க பொறுத்த வரைக்கும் கேஷ்ல சேல்ஸ் பண்றோம். அதாவது நாம கூட்ஸ் வந்து சேல்ஸ் பண்றோம். சேல்ஸ் பண்ணும்போது கூட்ஸ் வெளியே போயிடும் கேஷ் வெளியே உள்ள வரும். சோ கேஷ் உள்ள வர்றதுனால டெபிட் வாட் கம்ஸ் இன் கூட்ஸ் வெளியே போறதுனால தான் சேல்ஸ் கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்னு. சோ அதை நான் சொல்றேன் திரும்பவும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல டெபிட் தான் வரும். சோ கேஷ் அக்கௌண்ட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஏன்னா டெபிட் கேஷ் டெபிட் இருக்கு அதனால வரும். நரேஷன் அப்படியே அந்த கொஸ்டின் எடுத்து எழுதிருங்க. doing cash sales. Then next I am going the next question. Okay. Then another question 15/3/2020. This is moving on. Sixth question. Then 15/3/2020. Sixth question given that 15/3/2020 sold goods to Jallinon credit 1 lakh. So இந்த சிக்ஸ்த் கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 15/3/2020 இவரு சரவணாஸ் கம்பெனிஸ்ல இருந்து என்ன பண்ணிருக்காரு சோல்டு கூட்ஸ் டு ஜலினால் கிரெடிட் அப்படின்னாக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜலீலுக்கு வித்திருக்காங்க. எதுக்காக வித்திருக்காங்க? கடனுக்கு வித்திருக்காங்க. கடனுக்கு வித்திருக்காங்கன்னா என்ன கடனுக்கு வித்திருக்காங்க? அப்போ கேஷ்க்கு விக்கல. அதனாலதான் லாஸ்ட் கொஸ்டின்ல கேஷ் கொடுத்துட்டாங்க. இங்க ஜலீல் ஆன் கிரெடிட். சப்போஸ் ஆன் கிரெடிட் கொடுக்கலனா கூட இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நேம் ஜலீல் அப்படின்னு வந்துட்டாவே, ஏன்னா கேஷ் சேல்ஸ் கொடுக்கும்போது நேம் கொடுக்க மாட்டாங்க, கிரெடிட் சேல்ஸ் கொடுக்கும்போது தான் given the name. அப்போ ஜலீல் அப்படின்னு நேம் கொடுத்தாவே ஆன் கிரெடிட் தான். சோ சோல்ட் குட்ஸ் டு ஜலீல் ஆன் கிரெடிட். அப்போ இங்க என்ன மாதிரியான அக்கௌண்ட் வந்து கோல்டன் ரூல்ஸ் அப்ளிகேபிள் ஆயிருக்குன்னா ஜலீல் அக்கௌண்ட் சேல்ஸ் அக்கௌண்ட். சோல்டு தானே, அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட். கேஷ் வராது, ஏன்னா கேஷ் நம்ம சேல்ஸ் பண்ணல. சோ நம்ம கிரெடிட் தான் சேல்ஸ் பண்ணிருக்கோம். அதனால அப்போ ஜலீல் என்ன பண்றாரு? கம்பெனி சரவணா கம்பெனில இருந்து ரிசீவ் பண்ணிக்கிறாரு. சோ ஜலீல் அக்கௌண்ட் டெபிட் த ரிசீவர். சோ personal account, sales, real account, credit what goes out. So sales தான் நம்ம கம்பெனி விட்டு வெளியே போகுது. சோ இந்த டிரான்சாக்ஷன் எப்பவுமே டெபிட் தான் வரணும்னு சொல்றேன். as per the date வந்து கொஸ்டின்ல என்ன இருக்கோ அதையே போட்டுக்கோங்க. சோ டெபிட் தான் ஃபர்ஸ்ட் வரணும்ன்றதுனால ஜெனரல் அக்கௌண்ட் டு சேல்ஸ் அக்கௌண்ட்.
இந்த கொஸ்டின்ல இருக்கிறது நரேஷன் எழுதிருங்க credit sales. Then next move to 7th question. Then I move into question number 7. So cash purchase பார்த்தாச்சு, cash sales பார்த்தாச்சு, paid received பார்த்தாச்சு, start the business பார்த்தாச்சு. So எல்லாமே பார்த்தாச்சு. இப்ப கடனுக்கு வாங்கலாம், கிரெடிட். அதாவது ஒரு கம்பெனில போயிட்டு நம்ம கடனுக்கு பொருள் வாங்கினால் என்ன மாதிரி கடனுக்கு விற்கிறத பார்த்தோம், கடனுக்கு வாங்க போறோம், கம்பெனிக்கு தேவையான குட்ஸை கடன் கொடுத்து வாங்க போறோம். சோ அப்ப கடன் கொடுத்து வாங்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது அதனாலதான் வந்து இந்த கொஸ்டின்ல 18/3/2020 purchase goods from James on credit 1,50,000 அப்படின்னு இவங்க கொடுத்திருக்காங்க. சோ இது கடனுக்கு வாங்கியிருக்காங்க. அப்ப ஆன் கிரெடிட், ஜேம்ஸ் ஆன் கிரெடிட் அப்படின்னா கடனுக்கு வாங்கியிருக்காங்க. சரணா வந்து ஃப்ரம் ஜேம்ஸ் கிட்ட இருந்து சரணா கம்பெனி கடனுக்கு வாங்கியிருக்காங்க. அப்ப என்ன மாதிரியான அப்போ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன கோல்டன் ரூல்ஸ் அப்படிங்கிறாங்கன்னா ஒன்னு பர்ச்சேஸ், இன்னொன்னு ஜேம்ஸ். இதே கேஷ்ல வாங்கியிருந்தாங்கன்னா பர்ச்சேஸ் அண்ட் கேஷ் வரும். இங்க ஆன் கிரெடிட்ங்கிறதுனால நேம். சோ நேம் வந்தாவே அது சேல்ஸ் ஆர் கிரெடிட் சேல்ஸ் ஆர் கிரெடிட் பர்ச்சேஸா தான் இருக்கணும். சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் வந்து ரியல், நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஜேம்ஸ் வந்து பர்சனல் அக்கௌண்ட். சோ டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். பர்சனல் அக்கௌண்ட்க்கு டெபிட் there is the credit the giver. What is the transaction here? So நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த டேட் என்னவா இருக்கோ அதே டேட்டை கொண்டு வந்து இங்க போட்டுருங்க. தென் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் தான் டெபிட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் லைன் நான் எப்பவுமே டெபிட் தான் வரணும்னு சொல்லியிருக்கேன். அதனால பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட். சோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஜேம்ஸ் அக்கௌண்ட் அதே 1,50,000. இங்க என்ன கொஸ்டின்ல கொடுத்திருக்கோம் அந்த கொஸ்டின் அப்படியே கொண்டு வந்து பீயிங் கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படிங்கறத எழுதிடுங்க. இங்க பீயிங் கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படிங்கறத எழுதிடுங்க. சோ கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படிங்கறத இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் நெக்ஸ்ட் வீடியோல ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன் ஆர் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா என்ன மாதிரியான டிரான்சாக்ஷன் போடணும் அப்படிங்கறத பார்ட் 4 வீடியோல போடுறேன். Thanks for watching this video. Hi, I am Dr. Mohna. Good morning all students. I put past 3 videos. So how to write golden rules, how to write journals. So I going to part 4. So last video, this is journal entries. I put the 4 videos. Please subscribe and likes. So going to questions. So 8th question, continue. Part 3, another part 4, continue question 8. So 23/2020 இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா return goods from Jalil ₹5,000. return goods from Jalil அப்படின்னா ஜலீல் கிட்ட இருந்த நாம ஜலீல் என்ன பண்ணாரு அப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்த கம்பெனி கிட்ட இருந்த நம்ம மீன்ஸ் சரவணா கம்பெனி தான் நம்ம இங்க பார்ட் 1ல பார்ட் 2ல பார்ட் 3லயும் நாம யாரை பத்தி சொல்லியிருக்கோம்னா சரவணா கம்பெனி பத்தி தான் சொல்லிட்டு இருக்கோம். சரவணா அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஒரு அசம்ஷனா எடுத்து வச்சிருக்கிறோம். சோ அப்ப சரவணா கம்பெனில அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு. ஜலீல்ன்றவரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு சம் ஆஃப் டேமேஜ்க்காக அவர் என்ன பண்றாருன்னா திரும்பி கொடுத்துருக்காரு அப்படிங்கறத ஒரு அசம்ஷனை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா எந்த குட்ஸ்லயே ரிட்டர்ன் ஆகுதுன்னா என்ன காரணத்துக்குன்னா டேமேஜ் இருந்தா மட்டும்தான் அது ரிட்டர்ன் ஆகும். சோ ரிட்டர்ன் குட்ஸ் ஃப்ரம் ஜலீல். அப்ப இந்த இடத்துல என்ன அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகுது அந்த கோல்டன் ரூல்ஸ் படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ரிட்டர்ன் அப்படின்னு சொல்றோம். ரிட்டர்ன் அப்படின்னா ஒண்ணு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆகலாம் இல்ல சேல்ஸ் ரிட்டர்ன் ஆகலாம். அச்சோ இது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சேல்ஸ் ரிட்டர்னா என்னால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலையே அப்படின்னா ஈஸியான ஒரு ட்ரிக். ரிட்டர்ன் குட்ஸ் ஃப்ரம் ஜலீல். ஃப்ரம் கொடுத்திருந்தா அதை சேல்ஸ் ரிட்டர்னா எடுத்துக்கோங்க. ஃப்ரம் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்தா அதை சேல்ஸ் ரிட்டர்னா எடுத்துக்கோங்க. இல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போறதா இருந்தா ஆல்ரெடி அவர் பர்ச்சேஸ் பண்ணிருக்காரா சேல்ஸ் பண்ணிருக்காரா அப்படிங்கறத பாருங்க. சோ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னாக்கா ரிட்டர்ன் குட்ஸ் ஃப்ரம் ஜலீல். ஜலீல் கிட்ட இருந்து ஜலீல் வந்து சேல்ஸ் பண்ணிருக்காரு, பர்ச்சேஸ் பண்ணல. இந்த இடத்துல ஜலீல் என்ன பண்ணிருக்காரு சேல்ஸ் பண்ணிருக்காரு. சோ சேல்ஸ் பண்ணதுனால தான் அங்க வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு. சோ ரிட்டர்ன் குட்ஸ் ஃப்ரம் ஜலீல். ஃப்ரம் வந்தாவே நாம என்ன போடணும்னா சேல்ஸ் ரிட்டர்ன் போடணும். சோ அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் இன்னொரு அக்கௌண்ட் யாருன்னா ஜலீல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றோம். சோ இங்க வந்து சேல்ஸ் ரிட்டர்ன்ங்கிறது ரியல், ஜலீல்ங்கிறது பர்சனல். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட்.
Jalil, debit the receiver, credit the giver. So, sales return அப்படின்னும் போது கம்பெனி நம்ம சேல்ஸ் பண்ணியாச்சு. சேல்ஸ் பண்ண குட்ஸ் வந்து திரும்பவும் கம்பெனிக்கே வரும்போது அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கம்பெனிக்கு உள்ளதானே வருது, கம்பெனிக்கு வெளியே போகல. சோ டெபிட் வாட் கம்ஸ் இன். அதனாலதான் அதே டேட் அங்க அப்படியே போட்டு சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கவுண்ட் டெபிட்ல போட்டுறோம். தென் ஜெலில் கிரெடிட் த கிவர். அவர் வந்து கிரெடிட்ல வாங்கிட்டு போனாரு. சோ அதனால அவர் வந்து கொடுத்துறாரு, திரும்பி கொடுத்துறாரு. சோ ஜெலில் அக்கவுண்ட் அப்படின்னு போட்டுட்டு அங்க என்ன கொஸ்டின்ல கொடுத்திருக்கு, பீயிங் ரிட்டன் குட்ஸ் அப்படிங்கறத அப்படியே நீங்க எடுத்து எழுதினாலும் பரவாயில்ல, இல்ல சேல்ஸ் பீயிங் சேல்ஸ் ரிட்டன் அப்படின்னு எழுதினாலும் பரவாயில்ல. அங்க இருக்க 5000 இங்க கிரெடிட்ல புட் பண்ணிக்கோங்க. தென் மூவ் டு another question, 9th question. So purchase return. The next question, 9th question. So 25/3/2020 goods returned to James. நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா from அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். இங்க to அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இது என்னவா சொல்லலாம், பர்ச்சேஸ் ரிட்டர்ன். இது ஒரு ட்ரிக் தான். ஆனா என்ன பண்றோம், ஜலீல் வந்து நம்ம கிரெடிட் சேல்ஸ், ஜலீலுக்கு நம்ம கிரெடிட் வித்திருப்போம். பட் இவர்கிட்ட இருந்து வாங்கி இருப்போம். கிரெடிட் ஜேம்ஸ் கிட்ட இருந்து அவர்கிட்ட வித்திருப்போம், இவர்கிட்ட இருந்து வாங்கி இருப்போம். அவர்கிட்ட சேல்ஸ் பண்ணிருப்போம், இவர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருப்போம். ஆனா இது அது நம்ம தெரிஞ்சுக்கணும், இது வந்து பர்ச்சேஸா இது சேல்ஸா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல. சோ ஃப்ரம் போட்டிருந்தா அது சேல்ஸ் ரிட்டர்ன், டு அப்படின்னு போட்டிருந்தா அது purchase return. So 25/3/2020 goods returned to James 7000 அப்படின்னா to James அப்படின்னு சொல்லும்போது goods return அப்படிங்கும்போது நம்ம என்ன எடுத்துக்கலாம், purchase return. So James அப்படிங்கறது ரெண்டு golden rules applicable ஆகுது இங்க. So Jamesங்கிறது personal, purchase returnங்கிறது real. So James அக்கவுண்ட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா debit the receiver, credit the giver. Purchase returnல என்னன்னு பாத்தீங்கன்னா debit what comes in, credit what goes out. So then இந்த டிரான்சாக்ஷனை எப்படி நாம ஜர்னல் என்ட்ரியா எழுத போறோம் அப்படின்னா இங்க கொஸ்டின்ல என்ன இருக்கோ அந்த டேட்டை இங்க புட் பண்ணிடுங்க. சோ ஜேம்ஸ் அக்கவுண்ட் அப்படிங்கறதையும் போட்டுக்கோங்க இங்க. ஏன் ஜேம்ஸ் அக்கவுண்ட், நம்ம ஜேம்ஸ் அக்கவுண்ட் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கவுண்ட் போடுறோம் அப்படின்னாக்கா ஜேம்ஸ் அக்கவுண்ட் டெபிட் த ரிசீவர் இல்லையா. ஏன் அப்படின்னாக்கா இங்க என்ன பண்றாரு, ஜேம்ஸ் ரிசீவ் பண்ணிக்கிறாரு. ரிசீவ்னா இப்ப சரவணா கம்பெனி அக்கௌண்ட் தான் நாம சொல்றோம். சரவணா கம்பெனில என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. பர்ச்சேஸ் பண்ணும்போது ஏதோ சம் ஆஃப் டேமேஜ், அதனால அந்த ஜேம்ஸ் கிட்ட இருந்து வாங்கினா ஜேம்ஸ் கிட்டே கொடுத்துறாங்க. அப்ப ஜேம்ஸ் கிட்ட கொடுக்கும்போது ஜேம்ஸ் என்றவர் என்ன பண்றாரு, ரிசீவ் பண்ணிக்கிறாரு. சோ அதனாலதான் நம்ம டெபிட் த ரிசீவர் அப்படின்னு எழுதுறோம். சோ அனதர் ஒன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணது வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு. சோ நம்ம கிட்ட இருந்து கூட்ஸ் வெளியே கம்பெனி, அதாவது சம்திங் சரவணா கம்பெனியா இருந்து கூட்ஸ் வெளியே போயிடுச்சு. சோ அதனால ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் லைன் நான் டெபிட்னு சொன்னேன். சோ டெபிட் வந்துட்டு ஜேம்ஸ் அக்கவுண்ட் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன், கிரெடிட் கீழே வரணும். சோ என்ன இருக்கீங்க, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் தானே, இல்ல கூட்ஸ் ரிட்டர்ன் கூட எழுதலாம், பீயிங் கூட்ஸ் ரிட்டர்ன் கூட எழுதலாம், இல்ல பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கூட எழுதலாம். சோ இவ்வளவுதான் வந்து ஜர்னல்ஸ், இதுதான் எழுதுற வே. சோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அப்படின்னு ஒரு how to write the journals அப்படிங்கறத நான் கோல்டன் ரூல்ஸோட பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த 4 இதுவும் நீங்க என்னோட இதுல வாட்ச் பண்றீங்க அப்படின்னாக்கா ரொம்ப நல்லா உங்களால எழுத முடியும். நீங்களே ஓனா மக்கப் இல்லாம இந்த ஜர்னல்ஸ் எல்லாம் எழுதலாம். சோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் திஸ் வீடியோ. தேங்க்யூ.